ஒரு சில வார்னிங் ரிப்போர்ட்ஸ் சரியான மேசையை அடையாமல் போனால் ஒரு முழு நாடே போருக்குள் தள்ளப்பட்டதாம். 1999 ஆரம்ப மாதங்கள். காஷ்மீரின் பனிமலையில் சாதாரணமாக தோன்றிய சில அசைவுகள் இந்திய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு சந்தேகத்தை ஏற்பட்டின. ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் சில இன்டர்செப்டட் கம்யூனிகேஷன்ஸை பதிவு செய்தது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லைப் பகுதியில் அன்யூஷுவல் மூவ்மெண்ட் பற்றி அலர்ட்ஸ் அனுப்பியது. ஆனால் அந்த தகவல்கள் தனித்தனி பீசஸ் போலவே பார்க்கப்பட்டதாக பின்னர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த நேரத்தில் உயரமான கார்கில் மலைப்பகுதிகளில் சில பாகிஸ்தானி இன்ட்ரூடர்ஸ் மெதுவாக பங்கர்ஸ் அமைத்துக் கொண்டிருந்தனர் என்று இந்திய ராணுவத்துக்கு முழுமையாக தெரியவில்லை. பனி, சைலன்ஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் கன்ஃபியூஷன், இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி கேப்பை உருவாக்கியது. மே 1999 இந்திய பேட்ரோல் யூனிட்ஸ் மீது திடீர் தாக்குதல் நடந்தபோதுதான் உண்மை மெதுவாக வெளிவந்தது. அது சாதாரண இன்ஃபில்ட்ரேஷன் இல்லை. பல உயரமான இந்திய பொசிஷன்ஸ் ஏற்கனவே எனிமி கண்ட்ரோலுக்கு சென்றிருந்தன. அதற்கு பிறகு தொடங்கியது கார்கில் வார். நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். ஒரு கேள்வி மட்டும் நாட்டை தொடர்ந்து துரத்தியது. அந்த ஆரம்ப வார்னிங்ஸ் சரியாக கனெக்ட் செய்யப்பட்டிருந்தால் இந்த போரை தடுக்க முடியுமா? சில நேரங்களில் ஒரு நாடு தோல்வியடைவது எல்லையில் இல்லை, தகவல்களை நம்ப மறுக்கும் அந்த சில நிமிடங்களில்தான்.